Dear students, in this video I am going to teach you reported speech. How to change direct speech into indirect speech and indirect speech to direct speech. Let's watch the video. Dear students, in this video I am going to teach you reported speech. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்டைரக்டுக்கு மாற்ற போகிறோம், இன்டைரக்டாக வந்து டைரெக்டுக்கு மாற்றி எழுத போகிறோம். த திங்ஸ் தட் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் வென் வி ரிப்போர்ட் எ ஸ்பீச்: ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரொனவுன், டென்சஸ் அண்ட் அட்வர்ப்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீச் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தந்த பிளேசஸில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். டென்சஸாக இருக்கட்டும், அட்வர்ப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம அதில் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி சென்டென்ஸை வந்து மேக் பண்ண போகிறோம். இன் டைரக்ட் ஸ்பீச் வி யூஸ் இன்வெர்டட் கமாஸ் டு மார்க் ஆஃப் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். இன் இன்டைரக்ட் ஸ்பீச் வி டூ நாட். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கமா போட போகிறோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் எல்லாமே போட போகிறோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் அப்படின்னா கமா இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் இருக்கும். இன்டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டட் டென்ஸ் வரும்போது அது பாஸ்ட்டாக மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுப்போம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டுக்கு மாற்றும்போது ஹீ செட் தட் he was happy, past tenseக்கு மாற்றுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து கேன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டட் டென்ஸில் எழுதும்போது குட் அப்படின்னு மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சிங் அப்படிங்கிறது நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சு. இதை இன்டைரக்டுக்கு மாற்றும்போது ஷீ செட் ஷீ குட் சிங். இதில் கேன் என்னவா நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னா குட்டாக மாற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி மே அப்படிங்கிற வேர்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை மாறும்போது எப்படி வரும் அப்படின்னா மைட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், வி மே ஸ்டே அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் டைரக்ட் ஸ்பீச்சில். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்போது எப்படி மாறும், தே செட் தே மைட் ஸ்டே அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மாற்றி எழுதிக்க போகிறோம். A simple present becomes a simple past. இது எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா he said I am fine, அதாவது டைரெக்டாக சொல்கிறது. இப்போ இதை இன்டைரக்டுக்கு மாற்றும் போது நம்ம என்ன எழுத போகிறோன்னா கமா, ஓப்பன், க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட போகிறோம். he said, கன்ஜங்ஷன் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா that சேர்ப்போம். he said that he was fine. A present continuous becomes a past continuous. வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம் இல்லையா. டைரக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா she said my sister is learning பரதநாட்டியம். is learning வந்திருக்கு present continuous. இதை நம்ம இன்டைரக்டுக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா past continuousல எழுதுவோம். she said கன்ஜங்ஷன் என்ன போட போகிறோம், தட்டு ஆஸ் யூஷுவல் கமா, அந்த ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம். மை சிஸ்டர் இங்கே என்ன தான் மாறிடும், ஹர் சிஸ்டர். இஸ் லேர்னிங் எப்படி எழுதுவோம் இப்போ நம்ம, வாஸ் லேர்னிங் பரதநாட்டியம். ஸோ ஆன்சர் என்ன எழுதுவோம், ஷீ செட் தட் ஹர் சிஸ்டர் வாஸ் லேர்னிங் பரதநாட்டியம். A present perfect becomes a past perfect. ஸோ டைரக்டில் இருக்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, இன்டைரக்டில் எழுதும்போது பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் he said I have won the match. I have வந்திருக்கு பார்த்தீங்களா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இன்டைரக்டில் நம்ம எப்படி எழுத போகிறோம், he said that. இந்த கமா, ஓப்பன், க்ளோஸ் கொட்டேஷன்லாம் எடுக்கும்போது நம்ம இங்கே கன்ஜங்ஷன் என்ன போடுவோம், தட். he had won the match. பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதும்போது he had. he said that he had won the match. The shall and the will of the future tense is changed into should and would. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எழுதுகிறோம். இப்போ ஷாலை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா should. will வந்து எப்படி எழுதுவோம்னா would அப்படின்னு எழுதுவோம். The simple past in the direct becomes the past perfect in the indirect. டைரக்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் she said the horse died in the night. இதை இன்டைரக்டுக்கு மாற்றும் போது எப்படி எழுதுவோம், she said கன்ஜங்ஷன் that போடுவோம், ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுவோம், the horse had died in the night. பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றி எழுதுவோம்.
The tenses may not change if the statement is universal truth. Universal truth நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஒன்று போல தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன இருக்குன்னா, டைரக்டில் இருக்கக்கூடிய கம்மா அந்த ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் செட் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். யூனிவர்சல் ட்ரூத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே நம்ம இதில் பண்ண வேண்டாம். If the reporting verb is in the present tense, the tenses of the direct speech do not change. For example, he says he is fine. She has just said her sister is learning Bharatanatyam. She says the horse died in the night. And the next one is words expressing nearness in time or place are generally changed into words expressing distance. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸை நம்ம இன்டைரக்டுக்கு மாற்றும் போது அந்த வேர்டு என்னவா மாறுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நவ் என்னன்னு மாறும் அப்படின்னா தென். நெக்ஸ்ட்டு ஹியர், அது எப்படி மாறும் அப்படின்னா இன்டைரக்டுக்கு வரும்போது தேர். அகோ அப்படிங்கிறத என்ன எழுதுவோன்னா பிஃபோர். தஸ் அப்படிங்கிறத என்ன எழுதுவோன்னா ஸோ. டுடே அப்படிங்கிறத இன்டைரக்டில் எழுதும்போது தட் டே. டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே. எஸ்டர்டே அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டுக்கு மாற்றும் போது த டே பிஃபோர். லாஸ்ட் நைட் என்ன எழுதுவோன்னா த நைட் பிஃபோர். For example, the prince said, it gives me great pleasure to be here this evening. இதை indirect நமக்கு மாற்றும் போது the prince said conjunction என்ன போட போகிறோம் that. ஸோ ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். it gave him great pleasure to be there that evening. here வந்து தேராக மாறி இருக்கு. this evening எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா that evening அப்படின்னு மாற்றிருக்கோம். and the next one is the changes do not occur if the speech is reported during the same period or at the same place. நம்ம ஸ்பீச் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது சேம் பீரியட் இல்லைனா அதே சேம் பிளேஸில் உடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோன்னா சேஞ்சஸ் எதுவுமே அதில் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், த பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர் திஸ் ஈவினிங். ஸோ இதை நம்ம எப்படி தான் எழுத போகிறோம் அப்படின்னா த பிரின்ஸ் செட் கன்ஜங்ஷன் மட்டும் எழுதிக்கிறோம். தட் இட் கிவ்ஸ் ஹிம், மீ வந்து ஹிம்மாக மாறுது, கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர் திஸ் ஈவினிங். And the next one is, in reporting questions, the indirect speech is introduced by some verbs are asked, enquired, whether or if, etc. For example, he said to me, what are you doing? ஸோ கொஸ்டின் நம்ம இங்கே கேட்குறோம்ல, அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஆஸ்க்டு, என்கொயர்ட் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன எழுதிக்கலாம், செட்டுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்க்டு எழுத போகிறோம். ஹி ஆஸ்க்டு மீ, கன்ஜங்ஷன் எதுவுமே இதில் வராது. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். வாட் ஐ வாஸ் டூயிங், இன்டைரக்டில் கேட்கும்போது அப்படி தானே மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ், வேர் டு யூ லிவ், ஆஸ்க்டு த ஸ்ட்ரேஞ்சர். ஸோ இது டைரக்டில் இருக்குது. இன்டைரக்டுக்கு மாற்றும் போது என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரேஞ்சர்னால் நமக்கு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க இல்லையா, அப்போ என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், த ஸ்ட்ரேஞ்சர் என்கொயர்ட் வேர் ஐ லிவ்டு. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ், he said, will you attend the meeting. ஸோ இது டைரக்டில் இருக்குது. இன்டைரக்டுக்கு மாற்றும் போது ஆஸ் யூஷுவல் கமா ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். he asked them whether they would attend the meeting அப்படின்னு நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். and the next one is, change the following into இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம், அதை எல்லாமே நம்ம வந்து இன்டைரக்டுக்கு வந்து மாற்றி எழுத போகிறோம். டைரக்டுங்கிறது வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட நேரடியாக சொல்கிறது, இன்னொருத்தர்கிட்ட நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், வாட் யூ வாண்ட், ஹீ செட் டு ஹர். ஸோ அதுக்கு நம்ம இன்டைரக்டாக மாற்றி எழுதும்போது என்ன எழுதுவோம், ஹீ ஆஸ்க்டு ஹர் வாட் ஷீ வாண்டட். கொஸ்டின் வர்றதுனால நம்ம வந்து ஆஸ்க்டு யூஸ் பண்ணுறோம். இன்டைரக்டுக்கு மாற்றும் போது கமா எதுவும் போட வேணாம், ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஹீ செட், ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். ஸோ அப்பா எப்படி இருக்காங்கன்னு வந்து கேட்குறாங்களே, அது வந்து நம்ம எதில் எடுத்துக்குவோம்னா என்கொயரியில் எடுத்துக்குவோம். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம், அப்போ ஹீ என்கொயர்ட் ஹவ் ஹிஸ் ஃபாதர் வாஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ்,
ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ ஹீ ஆஸ்க்டு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே. அப்போ என்ன எழுதலாம் நம்ம ஆன்சர்? ஹீ ஆஸ்க்டு ஹிம் whether he was coming home with him. And the next one is the poor man exclaimed, will none of you help me. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத நம்ம இன்டைரக்டுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுத போகிறோம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, the poor man asked in despair whether none of them would help him. ஸோ இதில் பார்த்தீங்களா exclaimed அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து டெஸ்பேருக்கு வந்து எடுத்திருக்கோம். அதாவது யாருமே ஹெல்ப் பண்ணலைன்னு அந்த புவர் மேன் பார்த்தீங்கன்னா தவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். And the next one is, don't you know the way home? Asked I. ஸோ the direct ஸ்பீச்சில் இருக்குது. இன்டைரக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எப்படி எழுத போகிறோம்? I asked whether he knew the way home. ஸோ அது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம வெதர் இல்லைனா இஃப் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து வெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூங்கிறது இதில் என்ன தான் சேஞ்ச் ஆகிருக்கு? ஹீ அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட். In reporting commands and requests, the indirect speech is introduced by some verbs as ordered, requested, commanded, shouted, etc. கமாண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷனாக நம்ம என்ன போடணும்னா டூ வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் ராமா செட் டு அர்ஜுன் கோ அவேன்னு இருக்குது. இன்டைரக்டுக்கு மாற்றும் போது என்ன பண்ண போகிறோம்? செட் டூவை எடுத்துகிட்டு ஆர்டர்ட் போட்டுடலாம். அப்போ ராமா ஆர்டர்ட் அர்ஜுன். கன்ஜங்ஷன் என்ன போடணும்? டூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கிறோம்? கோ அவே. கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். இன்டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன எழுதுவோம்? த ஜட்ஜ் கமாண்டட் தெம் டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோன்னா டூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஷவுட்டட் லெட் மீ கோ. ஸோ இது இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஹீ ஷவுட்டட் டு தெம் டு லெட் ஹிம் கோ அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டைரக்ட் மாற்றும் போது ஆஸ் யூஷுவல் கம்மா அந்த ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். And the next one is change the following into indirect speech. ஸோ டைரக்டில் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்க போது அதை நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து மாற்றி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், bring me a glass of milk said the swami to the villagers. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டர்டாக இருக்கலாம், ரெக்வெஸ்டடாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து கன்ஜங்ஷன் வந்து டூ யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? சுவாமி ஆர்டர்ட் த வில்லேஜஸ் டு பிரிங் ஹிம் எ கிளாஸ் ஆஃப் மில்க். இதில் மீ வந்து ஹிம்மா மாறுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், சிட் டவுன் பாய்ஸ் செட் த டீச்சர். த டீச்சர் ஆர்டர்ட் த பாய்ஸ் டு சிட் டவுன். ஆர்டர்ட் போடலைன்னா டோல்டு கூட அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஹால்ட் ஷவுட்டட் த ஆஃபீஸர் டு ஹிஸ் மென். இதுவும் நமக்கு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஆர்டர்டில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன எழுதலாம்? த ஆஃபீஸர் ஷவுட்டட் ஹிஸ் மென் டு ஹால்ட் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். நெக்ஸ்ட் ஒன், டேக் ஆஃப் யுவர் ஹேட் த கிங் செட் டு த ஹேட்டர். ஸோ இது எப்படி மாற்றுவோம்? இது ஆர்டரில் இருக்குது இல்லையா? த கிங் ஆர்டர்ட் த ஹேட்டர் டு டேக் ஆஃப் ஹிஸ் ஹேட். இதில் பார்த்தோன்னா யுவர் ஹேட் எப்படி மாறும் நமக்கு அப்படின்னா ஹிஸ் ஹேட் அப்படின்னு மாறும். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா TO2 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்டைரக்டில் எழுதும்போது கமா ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம எழுதணும். த டீச்சர் செட் டு ஹிம் do not read so fast. ஸோ இதில் என்னென்னா டீச்சர் ஆர்டர் போடுறாங்க இல்லையா, ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணாத அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்? த டீச்சர் ஆர்டர்ட் ஹிம். இதில் வந்து நம்ம கன்ஜங்ஷன் டூ வந்து முன்னாடி போடுவோம் இல்லையா, டூ do notனு எழுதக்கூடாது. அப்போ என்ன எழுதுவோம்? நாட் டு ரீட் so fast. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், he said to me wait until I come. இன்டைரக்டுக்கு மாற்றும் போது என்ன எழுதுவோம்? செட் டூவை வந்து நம்ம வந்து டோல்டுன்னு மாற்றிக்குவோம். he told me, கன்ஜங்ஷன் என்ன போடுவோம்? டு வெயிட் அன்டில் ஹீ கேம். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸு, அதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன போட போகிறோம்னா நாட்டுக்கு அப்புறம் தான் வந்து டூ போடணும். ஹரி அப் ஹி செட் டு ஹிஸ் சர்வெண்ட் டு நாட் வேஸ்ட் டைம். ஸோ அதை எப்படி மாற்றலாம்? ஹி ஆர்டர்ட் ஹிஸ் சர்வெண்ட் டு ஹரி அப் அண்ட் நாட் டு வேஸ்ட் டைம். ரன் அவே சில்ட்ரன் செட் தேர் மதர்.
ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் இருக்குது. நம்ம எப்படி எழுத போகிறோம்? மதர் டோல்டு ஹேர் சில்ட்ரன் டு ரன் அவே. ஸோ இதுலேயும் கன்ஜங்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா TO2 தான் யூஸ் பண்ணுறோம். செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா டோல்டு போடுறோம். He said, daughter, take my golden jug and fetch me some water from the well. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா imperative sentence தான் நமக்கு. ஸோ எப்படி எழுத போகிறோம்? He told his daughter to take his golden jug. மை வந்து ஹிஸ்ஸா மாறுது இல்லையா? and fetch him some water from the well. மீயை வந்து நம்ம என்னதான் மாற்றுறோம் அப்படின்னா இதில் him அப்படின்னு மாற்றியிருக்கோம். 10th one, go down to the bazaar. Bring me some oil and a lump of ice, ordered his master. ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்? The master ordered to go down to the bazaar and bring him some oil and a lump of ice. ஸோ இதில் வந்து மீ அப்படிங்கிறத என்ன தான் மாற்றிருக்கோம்? நம்ம ஹிம்மா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். What were the actual words used in each instance below? The sentences containing the actual words are jumbled in the box. ஸோ நமக்கு வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, பாக்ஸில் ஷஃபில் ஆகிருக்கு. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டில் இருக்குது. நம்ம பர்ஃபெக்டாக எந்த இன்டைரக்ட்டுக்கு எந்த டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புனிதா ஆஸ்க்டு புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சென்டென்ஸு. ஸோ கன்ஜங்ஷன் எதுவுமே கிடையாது. கொஸ்டின் வேர்டு என்ன இருக்குது? வாட். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா? ஆஸ்க்டு புனிதா. பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம எழுதுறதுல என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸாக நம்ம இதை எழுதுகிறோம். Pushpa told her that she was reading Robinson Crusoe. I am reading Robinson Crusoe, Pushpa told her. ஸோ நமக்கு கொஸ்டின் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நம்ம அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், புனிதா ஆஸ்க்டு ஹேர் வாட் இட் வாஸ் ஆல் அபவுட். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எழுத போகிறோம். ஓப்பன் கொட்டேஷன் போட்டுக்கலாம். என்ன எழுதுவோம்? வாட் இஸ் இட் ஆல் அபவுட். கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். கொஸ்டின்ங்கிறதுனால கொஸ்டின் மார்க் நெக்ஸ்ட்டு போடுறோம். புனிதா ஆஸ்க்டு. And the next one is Pushpa said it was about a man rigged on an island. இன்டைரக்டில் இருக்குது. நம்ம டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இட் இஸ் அபவுட் எ மேன் ரிக்ட் ஆன் அன் ஐலாண்ட். இது வந்து ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷனுக்குள்ளே இதை எழுதியிருக்கணும். கம்மாக்கு அப்புறம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா செட் புஷ்பா. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் புனிதா தென் ஆஸ்க்டு ஹேர் ஃப்ரெண்ட் ஹூ கேவ் ஹேர் த புக். ஸோ அது எப்படி எழுத போகிறோம்? டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கொட்டேஷன் போடுறோம். ஹூ கேவ் யூ த புக் புஷ்பா. கொஸ்டின் மார்க் போட்டுடலாமா? கொஸ்டின் தானே கேட்குறோம் இதில். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுட்டு தென் க்ளோஸ் த கொட்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புனிதா தென் ஆஸ்க்டு. புஷ்பா ஆன்சர்ட் தட் ஹர் அங்கிள் கேவ் இட் டு ஹர் அட் கிறிஸ்மஸ். அங்கிள் கேவ் இட் டு மீ அட் கிறிஸ்மஸ். இது வந்து ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷனில் எழுதுகிறோம். ஆன்சர் புஷ்பா. இதில் இன்டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேவ் இட் டு ஹர் அப்படின்னு இருக்குது இல்லையா? அது டைரெக்டாக இப்போ அவளே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு கொடுத்தாங்கன்னு தானே சொல்லுவாள். ஸோ அதனால் டைரெக்டில் வரும்போது அது எப்படி வருது நமக்கு? கேவ் இட் டு மீ. ஃபைனலி புனிதா என்குயர்ட் இஃப் ஷீ குட் பாரோ இட். பார்த்தோன்னா கன்ஜங்ஷன் பாருங்கள். இஃப் இருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ண போகிறோம்? வெர்பை ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டினாக எழுதுவோம் இல்லையா? ஸோ இதில் என்ன எழுதுவோம்? குட்டு கொடுத்துருக்கிறதுனால என்ன எழுதணும்? கேன் ஐ பாரோ இட் இன்கொயர்டு புனிதா. ஆனால் நம்ம புக்கில் வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மே ஐ பாரோ இட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எழுதலாம். புஷ்பா ரிப்ளைட் தட் ஷீ வுட் சர்டன்லி லெண்ட் இட் டு ஹர். ஸோ இதில் நமக்கு இன்டைரக்டில் வந்து சர்டன்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்னா அஃப்கோர்ஸ். உட்டு வந்து என்ன தான் சேஞ்ச் ஆகுதுன்னா வில் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஐ வில் லெண்ட் இட் டு யூ ரிப்ளைடு புஷ்பா. ஹர் வந்து இதில் என்ன தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னா யூ அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச். இப்போ நமக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டில் இருக்க போது நம்ம வந்து டைரக்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். நெவின் ஆஸ்க்ட் his father when the next letter would come. இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வச்சு வருது இல்லையா? கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? அப்போ வென் தான் அதில் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? நெவின் ஆஸ்க்ட் his father, கம்மா போட்டுக்கோங்க, ஓப்பன் கொட்டேஷன். வென் ஃபஸ்ட்டு எழுதுவோம். வுட் எப்படி மாற்றுவோம்னா வில் த நெக்ஸ்ட் லெட்டர் கம். ஸோ நெக்ஸ்ட் ஐ ரோட் தட் ஐ வுட் விசிட் ஹிம் நெக்ஸ்ட் டே. இது எப்படி எழுதுவோம்? ஐ ரைட்
கமா போட்டுக்கலாம், ஓப்பன் கொட்டேஷன் போட்டு would வந்து வில்லா மாறும். ஐ வில் விசிட் யூ. த நெக்ஸ்ட் டேவை என்ன பண்ணுவோம்னா டுமாரோ அப்படின்னு எழுதுவோம். ஐ டோல்ட் தெம் டு பி குவைட். இது பார்த்தீங்கன்னா டூ இருக்குது இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ டூ பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறோம். நம்ம டைரக்ட்டுக்கு எழுதும்போது அதை வந்து கட் பண்ணிவிடுவோம். இந்த டோல்ட் அப்படிங்கிறது என்னதான் மாறும்னா செட் டுன்னு மாறும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? ஐ செட் டு தெம், கமா போட்டுக்கோங்க, ஓப்பன் கொட்டேஷனுக்கு அப்புறம் பி குவைட். லக்ஷன் ஆஸ்க்டு மீ இஃப் ஐ ஹேட் எனிதிங் டு சே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஃப்பில் இருக்குது இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ வெர்பு வந்து கொஸ்டினாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம். லக்ஷன் செட் டு மீ டு யூ ஹேவ் எனிதிங் டு சே. An old mouse asked who would bell the cat. ஸோ டைரக்டுக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? an old mouse ஆஸ்க்டுக்கு பதிலாக செட் போடுறோம், கமா ஓப்பன் கொட்டேஷன் போடுறோம். who would வந்து என்னதான் மாறும்னா will. who will bell the cat. கொஸ்டின் கேட்குறோம்ல, அப்போ கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். மெர்வின் said that he wanted to be a soldier. இது எப்படி மாற்றுவோம் நம்ம? மெர்வின் said that கன்ஜங்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, கமா போட்டு ஓப்பன் கொட்டேஷன். I want to be a soldier. ஹீ வந்து இதில் வந்து ஐயா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து இதை நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம். எபின் ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்டட். ஸோ டைரக்டில் எழுதும்போது ஆஸ்க்டை எடுத்துகிற போகிறோம், அதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? எபின் செட் டு மீ, செட் டு போடுறோம், கமா ஓப்பன் கொட்டேஷன் போடுறோம். வாட் டூ யூ வாண்ட், கொஸ்டின்ங்கிறதுனால கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். பாக்யா செட் தட் ஷீ ஹேட் சீன் தட் பிக்சர். ஸோ இதில் தட் கன்ஜங்ஷனை வந்து நம்ம டைரக்டுக்கு எழுதும்போது ரிமூவ் பண்ணிடணும். பாக்யா செட், கமா போட்டுட்டு ஓப்பன் கொட்டேஷன் போடுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? ஐ ஹாவ் சீன் தட் பிக்சர். The stranger asked Nazreen where she lived. டைரக்டுக்கு எழுதும்போது the stranger asked எடுத்துகிட்டு செட் போடணும், கமா போட்டு ஓப்பன் கொட்டேஷன் போட்டு where do you live. டைரக்டாக தானே கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறோம். I asked Mary if she would lend me a pencil. டைரக்டுக்கு எழுதும்போது ஆஸ்க்டு என்ன எழுதுவோம்? செட் டு. ஐ செட் டு மேரி, கமா போட்டுக்கோங்க, ஓப்பன் கொட்டேஷன். ஸோ இஃப்ல ஆரம்பிக்கிறதுனால வெர்பு யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அப்போ வில் யூ லென் மீ அ பென்சில். Dear students, I hope that you can understand this concept. For more educational videos, subscribe our Crafts Murassu.